ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதத்துல என்னென்ன மாதிரியான கிரக அடைவுகள் இருக்கு, அந்த கிரக அடைவுகள்னால கோச்சார நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து அந்த துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் பயிற்சி ஆகிறார். 17ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான், அடுத்து கடக ராசியில சுக்கிரன் பகவான், அடுத்து சிம்ம ராசியில சூரியன் புதன் கேது, கன்னி ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில அந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இதுல செவ்வாய் 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு, சுக்கிரனும் புதனும் 15ஆம் தேதி பயிற்சி ஆகுறாங்க, சூரியன் 17ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா முன்னோர்களின் சாபங்கள் எல்லாம் தீரக்கூடிய அந்த மாலைய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்ருக்களினுடைய மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் நம்ம ஜோதிட ரீதியாக சொல்றோம். அதனால இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லா ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த மாத பலன்களை ஆரம்பிக்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு அவர்களினுடைய 7.5 சனியின் தொடக்க நிலை தான் இப்போதைக்கு எல்லாருக்குமே நினைவுல இருக்கு. எங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு சொல்றாங்க. நாங்க இனிமேல் எந்த மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கு. நம்ம என்னதான் முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் 7.5 சனி ஆரம்ப கட்டத்திலிருந்து இறுதி கட்டம் வரைக்கும் சில தேவையில்லாத வழிமுறைகள் நம்மளை தேடி வரும். அதாவது நம்ம எந்த இடத்துக்கு போக கூடாதோ அந்த இடத்தை இதை நோக்கிதான் நம்ம பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புன்றது இந்த 7.5 சனி நமக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து அந்த சனியாகப்பட்டவர் ஒரு நீதிகாரகன், ஒரு ஆயுட்காரகன்றதுனால அந்த 7.5 சனி காலகட்டத்துல இந்த மாதிரியான ஆயுள் பயம், மரண பயம், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறது, வாழ்க்கைனா என்ன அப்படின்றத இந்த 7.5 சனி இந்த ராசி என்பவர்களுக்கு அதிகமாக ஒரு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில கிரகங்களின் பெயர்ச்சிகள், கோச்சார பெயர்ச்சிகள் 7.5 சனின்றது உங்களுக்கு 2 வருடத்திற்கு இதுல ஆரம்பிச்சு அடுத்து 7 வருடம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அந்த இடத்துல அந்த சனியினுடைய மெதுவான நகர்வுகளுக்கு இடையில இந்த மாத கிரகங்களான கோச்சார கிரகங்களின் நகர்வுகள் ஒரு முக்கியமான திருப்பத்தை அடிக்கடி கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதுல காலபுருஷனுக்கு முதல் ராசியான அந்த மேஷ ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு சுறுசுறுப்புக்கு குறைவே இருக்காது. ஆனா கடந்த ஒரு 6 மாத காலமாக கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மையோட இருக்கிறீங்க. எந்த விதமான ஒரு முடிவெடுத்தாலும் ஒரு தடைகள், தேவையில்லாத ஒரு தாமதங்கள், உங்களுடைய தொழில்ல தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அது பொருள் நெருக்கடியாக இருக்கலாம், பணம் நெருக்கடியாக இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு நெருக்கடிகளாக உங்களால தொழில கவனிக்க முடியாத அளவுக்கு சில தேவையில்லாத நெருக்கடிகள் உங்களுடைய தொழில்ல அமைஞ்சுகிட்டு தான் இருக்கு. இது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்துல என்ன மாதிரியான ரூபத்துல உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை செய்யுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்கு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார் மாதத்தின் பிற்பகுதியில. அந்த பயிற்சி ஆகும் போது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யறவங்க எல்லாருமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ கொடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். உங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை இந்த இடத்துல நீங்க கொடுப்பீங்க. இது நாள் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு மந்தத்தன்மையாக இருந்த இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல
காலகட்டத்துல அந்த பார்ட்னர்ஷிப் தொழில்ல ஒரு சுறுசுறுப்போட ஒரு முனைப்போடு செயல்படுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். நிறைய மேஷராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா கமிஷன் தொழில்ல அதிகமான பேர் இருப்பீங்க. உங்களுடைய பார்மசி தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்துகள் சம்பந்தப்பட்ட மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்ல இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சியையும் ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புல திடீர் திருப்பங்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு காலகட்டம். இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த அந்த செவ்வாய் பகவான் இப்போ 7ஆம் இடத்துல வர்றதுனால உயர்ந்த பதவிகள் உங்களை நோக்கி பயணிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து பரணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல இருக்கக்கூடிய அந்த குடும்ப பிரச்சனைகள், 2ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய 4ஆம் இடத்துல கேதுவோட பயணிக்கும் போது இந்த மாதம் அந்த வாழ்வாதாரத்துல இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத தொந்தரவுகள் கொஞ்சம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அது நல்ல முடிவாகவும் இருக்கலாம், இல்ல தேவையில்லாத உங்களுக்கு ஒரு பாதகமாக இருக்கக்கூடிய ஒரு முடிவாகவும் இருக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த சுக்கிரனாகப்பட்டவர் கேதுவோட ஜாயின் பண்ண போறாரு. அந்த கேதுன்றது பாத்தீங்கன்னா நல்லது செய்தவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். எந்த ஒரு கெடுபலனாக இருந்தாலும் நம்ம முன்னோர்களின் சாபமாக இருக்கலாம், இல்ல நம்ம செய்த தேவையில்லாத ஒரு தொந்தரவுகளாக இருக்கலாம். இது எல்லாமே அந்த கேது ஒரு டெஸ்டினேஷனை நமக்கு கொடுத்துருவார். எந்த இடத்துல கோச்சார கிரகத்துல வந்தாலும் சரி, நமக்கு கேது தசாபுத்தியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு டெஸ்டினேஷன், ஒரு முடிவுன்றத ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிரகமாக தான் அந்த கேது செயல்பட போறார். அதனால இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த குடும்ப உறவுகளை இருக்கக்கூடிய அந்த சில பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வெளிநாட்டு வரவுகள், அதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்ப வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு உத்தியோகம் கூட இருக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான சில அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. பொதுவாக இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த தடைகள் எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டா, கடனை அடைக்கிறதுக்கு சில ரொம்ப தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகளை இந்த செப்டம்பர் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்கள் அந்த வழிமுறைகளை தேடி பயணிப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. காதல் போன்ற விவகாரங்கள்ல ஒரு பிரேக்கப் அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பிரேக்கப் எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய 5ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறார். அந்த 5ஆம் இடம் கேது பகவான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த காதல் சம்பந்த போன்ற விவகாரங்கள்ல தேவையில்லாத மன உளைச்சல்கள், நீங்களே வழிய போய் என்னமாவது மன்னிப்பு கேட்டாலும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதாவது வழிய போய் நீங்க ஏதாவது பண்ணா கூட அந்த இடத்துல உங்களுடைய சொல் எடுபடாது. அந்த அளவுக்கு அந்த கேதுவனுடைய தாத்பரியம் அப்படின்றது அங்க முழு அளவுல இருக்கும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு, ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப இளம் பருவத்தினர் அந்த காதல் போன்ற விஷயங்கள்ல சிக்கி கொண்டு அதுல இருந்து வெளியில வர முடியாம தவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறாங்க. அதுல இருந்து வெளியில வருவதற்கோ இல்ல அதுல சேர்ந்து வாழ்வதற்கோ உண்டான நடைமுறைகளை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் நிறைய விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த செப்டம்பர் மாதம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவர்கள் விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அதுல ஒரு இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை வாய்ப்புல நிறைய அமைப்புகள் இருக்கு. வேலை விட்டவங்க, அதாவது ஏற்கனவே வேலை விட்டு 3 மாசம் ஆச்சு, எனக்கு இந்த செப்டம்பர் மாதம் வேலை கிடைக்குமா, ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் மாறக்கூடிய இந்த ஸ்டேஜ்ல ஆகஸ்ட் எண்டுல உங்களுக்கு வேலை போகக்கூடிய ஒரு தருணம்லாம் இருக்கு.
அந்த அளவுக்கு சில நெருக்கடிகளை அந்த வேலை பார்க்குற இடத்துல நீங்களே கிரியேட் பண்ணியிருப்பீங்க. 6ஆம் இடத்துல இருந்த அந்த செவ்வாய் பகவான் அந்த அலுவலகத்துல தேவையில்லாத ஒரு கடும் சொற்களை உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணத்தை கொடுத்திருப்பார். அதனால அந்த ஆகஸ்ட் மாசம் எண்டுலாம் சில பேருக்கு ரிலீவிங் ஆர்டர் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு செப்டம்பர் மாதம் வேலை கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா அதற்குண்டான ஒரு ஆப்ஷன்ஸும் கண்டிப்பா இருக்கு. 7ஆம் இடத்திற்கு செவ்வாய் வந்துட்டாரு அப்படின்னாலே உங்களுக்கு தொழில இருக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம். இதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு எங்களுடைய லைஃப்ல நீங்க சொல்றது எல்லாமே நடந்திருக்கு. ஆனா நீங்க சொல்றது, அதாவது இன் ஃபியூச்சர் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் நான் சொல்றது எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ் வருது, எங்களுக்கு எதனால இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்றது எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள், அதாவது நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பாசிட்டிவா சிலது சொல்லியிருப்பேன், சிலது நெகட்டிவா சொல்லியிருப்பேன். இந்த மாதிரியான பாசிட்டிவான சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கல அப்படின்னா உங்களுடைய திசா புத்தியில சில பிரச்சனைகள் இருக்கு. சுய ஜாதகத்துல அந்த கடுமையான கிரகங்களின் தாக்கங்கள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதனால எல்லாத்துலயுமே சில தடைகள், கிட்டத்தட்ட ஒரு சனி பயிற்சி ஆகியும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் சால்வ் ஆகல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரியான கிரகங்களின் தாக்கங்கள் அதிகமா இருக்கும். அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க என்ன மாதிரியாக இருக்கு உங்களுக்கு லைஃப் அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். நான் மேல சொன்ன விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நிறைய பேர் மேஷராசி என்பர்கள் திடீர்னு உங்களுடைய லைஃப்ல சில திருப்பங்கள் ஏற்படுது. அது எதனாலன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரியாகலாம் இருக்கும். அதெல்லாம் நடக்குது அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை சப்போஸ் நீங்க பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க தாராளமா என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.